வந்தே மாதரம். இது தந்தி டிவியில் இன்றைக்கி வந்திருக்கு போல இந்த செய்தி. பிரதமரின் திட்டத்தில் கொடுமையான மோசடி, இறந்தவர்கள் பேரில் புது வீடுகள், மறைந்து போன பல லட்சங்கள் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ஒரு கேஸுக்கு சொல்லியிருக்காங்க போல தெரியுது. செத்து போனவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எதற்காகனா, நான் 2022 ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன். வேதாரண்யம் பக்கத்தில் நாகக்குடியானுங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அதில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் 114 வீடு கட்டினதா தகவல் பெறும் சட்டத்தில் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துக்கார், ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல. அவர் ஒன்று எனக்கு அனுப்பிச்சார். நான் ஒன்று விஜிலன்ஸுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேன். நாங்கள் 114 வீடு கட்டியிருக்காங்களாம், அதில் 40 பேருக்கு புருஷன் பேர் இல்லை, அப்பன் பேர் இல்லை. அது எப்படி நான் சரியாக தெரியலையே, வீடியோ கட்டலையாமன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன். பெட்டிஷன் போட்டவுடனே ஒரு விஜிலன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்க பேப்பரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஆமாம் சார், அது எப்படி சார் புருஷன் பேர் அப்பன் பேர் இல்லை, அது எப்படி சார் வீடு கட்ட முடியும், ஏதோ பெரிய மோசடி நடந்திருக்கு சார்னு சொல்லி அந்த விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, எந்த டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட் ஃப்ராட் பண்ணிச்சோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அவர் பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டாரு. நான் உடனே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டேன். அப்போ நீதிபதி பண்டாரின்னு ஒருத்தர் இருந்தார், தற்காலிக நீதிபதி, தலைமை நீதிபதி. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து நீங்கள் மொட்டை பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் என்டர்டெயின் பண்ண முடியாது. எதற்காக மொட்டை பெட்டிஷன்னா, 114 வீடு அந்த பட்டியல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். முதல் பேஜில் மாத்திரம் கையெழுத்து போட்டுருக்காரு அதிகாரி. பாக்கி எல்லாத்துலேயும் வெறுமனா எந்த சர்வே நம்பர் அது இதெல்லாம் போட்டு யார் பயனாளி அவங்க பேர் போட்டு அதிலெல்லாம் ஒரு பேப்பரையும் கையெழுத்து இல்லை. அதனால் அவர் தள்ளுபடி பண்ணிட்டார். இது இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் போட்டது. இதுதான் 2022 ரிட் பெட்டிஷன் நம்பர் 11-880/2022 8/6/2022 தள்ளுபடி பண்ணிட்டார். ஆனால் அவர் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் போட்டேன். பிஜேபி இப்போ நம்ம மோடி, நரேந்திர மோடி, நான் 3 கோடி வீடு கட்டிட்டேன், 4 கோடி இலக்கு, 3 கோடி வீடு கட்டிட்டேன், 4 கோடி இலக்கு. இல்லைங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாருங்கள் ஐயா, அண்ணாமலை ஐயா, உடனே இந்த வேதாரண்யம் தாலுகாவுக்கு போங்க, அங்கே நாகக்குடியான் கிராமத்தில் போய் வீடு எங்கேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. இப்போ மதுரையில் அவங்க கதை கந்தலாகி போச்சு. மதுரை ஹைகோர்ட்டில் ஏதோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு போடுறாங்க, வீடியோ கேளுங்க. ஆனால் செய்தி வந்துடுச்சு, தந்தி டிவியில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. 10,000 பேர் பார்த்துட்டாங்க. இது இன்னொன்று, ஒரு தமிழ் தாய் வாழ்த்தில் கருணாநிதி ஒரு பெரிய மாற்றம் பண்ணிட்டார். மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை எழுதின தமிழ் தாய் வாழ்த்தில் ஒரு மாற்றம் கொண்டார். அப்படி மாற்றம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டேன். எதற்காக போட்டேன்னா, 2007 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒருத்தர் போட்டார். இப்போ பஞ்சாப் சிந்து மகாராஷ்டிரா அப்படின்னு இந்த ஜனகணமனங்களில் வருது இல்லை, இப்போ சிந்து நம்ம ஊரில் இல்லை, அதனால் அந்த வார்த்தையை நம்ம தேசிய கீதத்துலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் ஒரு கவிஞர் எழுதுனது தான், ஒரு புலவர் எழுதுனது தான், அதனால் அதை மாற்றுறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஜனகண மனகன பாட்டிலேருந்து ஒரு ரைடு கூட எடுக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை சைட் பண்ணி தான் எனக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். நான் என்ன நினச்சேன், தள்ளுபடி பண்ணிட்டாங்க உங்களுக்கு நினச்சேன். அப்புறம் எங்கள் வக்கீல், எனக்காக ஆஜரான வக்கீல் எனக்கு ரொம்ப கோபமாக கோர்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தார். என்ன சார் விசாரிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படி இப்படி ஒரு காய்ச்சி பூச்சின்னு கத்தினார். சரி விடுங்க சார், கவலை விடுங்க அப்படின்ட்டேன். நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அவர் 2017 ஒரு நண்பர் வந்து, சார் நான் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை நான் கேஸ் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன் சார், அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னாரு. சரின்னு அப்புறம் செக் பண்ணால் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அந்த கேஸை அந்த தம்பி ஒரு பெரிய, டேய் கொஞ்சம் இருக்கடா, நான் வீடியோ போட்டுட்டுக்கல, ஒரு தம்பி, சார் நான் அந்த கேஸை போடுறேன் சார் சொல்லி ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி அந்த கேஸை கொண்டு வந்து கேஸை, ஆனால் அந்த பண்டாரி இருந்தார்ல, பண்டாரி அவர் தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த கேஸை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எங்கள் வக்கீல் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ வந்து கொரோனா பீரியடு, அதனால் செல்ஃபோனை பார்த்து தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால அவர் சொல்லாமல் விட்டுட்டார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பற்றி சொல்லாமல் விட்டார். பண்டாரி தள்ளுபடி பண்ணிட்டார். இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாராவது கொண்டு போனீங்கன்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒரு ஆப்பு வச்சிடலாம், திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிடலாம். இதோட இன்னொரு வழக்கு, அந்த முதல்ல நான் போட்ட மாதிரி பண்டாரிக்கிட்ட முதல் வழக்கு வீட்டு வசதி திட்டம், இன்னொரு வழக்கு இந்த கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் மனநல காப்பகத்தில் கக்கன் மகன் இருக்கிறதா சொல்லி ஒருத்தர் ஒரு சினிமா டைரக்டர் ருத்ரன் அப்படின்னு போட்டு
அந்த மாதிரி நல்லா தெளிவானவங்களாம் 300 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பைத்தியக்காரனை மொட்டம் கட்டி அங்கே வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியும். அவர் அது சினிமா ஷூட்டிங்காக உள்ளே போயிருக்காரு. அதை போட்டார். நான் உடனே அந்த மனதில் காப்பாற்ற டைரக்டருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேன். நான் வழக்கம் போல் பெட்டிஷன் தான் போட்டாச்சு. போட்டோன்னே அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்கு அமுச்சு வச்சார். அந்த அசிஸ்டண்ட்டு பதில் கொடுக்கல. உடனே அதையும் வச்சு பதில் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன். உடனே பட்டாரி என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் மொட்டையாக நீங்கள் சொல்கிறதா நம்ப முடியாது. அன்றைக்கி தேதியில் விசாரணைக்கு வந்த அன்றைக்கி முதல் வழக்கு நிறையா வழக்கு கடற்கரை எல்லாத்தையும் முடிச்சார். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். இந்த வீட்டு வசதி திட்டம் வரும்போது 1/4 மணி நேரம் அவராக பேசுகிறாரு, தள்ளுபடி பண்ணிட்டார். அப்புறம் இந்த கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸும் அவராக விசாரித்து அவராக தள்ளுபடி பண்ணிட்டார். நான் என்ன கேட்டேன், டைரக்ஷன் கொடுங்க. அதை நான் என்ன பெட்டிஷன் போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி ருத்ரன் சொல்லியிருக்காரு, இது உண்மையாக இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுங்கள், அது பொய்யா இருந்ததுன்னா ருத்ரன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போட்டதுக்கு தான் டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காமிச்சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் நடவடிக்கை எடுக்கல. அந்த வழக்கையும் பண்டாரி தள்ளி பண்ணிட்டார். ஆக பண்டாரி 3 முக்கியமான வழக்குகள், தமிழ் தாய் வாழ்த்து, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் 3 வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டார். தள்ளுபடி பண்ணி கொஞ்ச நாளில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் டெல்லியில் ஒரு பதவி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியல எனக்கு. நண்பர்கள் வந்து அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும். தமிழ் தாய் வாழ்த்தை க்ளோஸ் பண்ணலாம். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் ஊழல் கேஸ் போடுறது நான் தான் ஃபஸ்ட்டு. அப்புறமா மென்டல் ஹாஸ்பிட்டல் இன்னும் இருந்துக்கிட்டு தான் அதே சிச்சுவேஷன் தான் நடக்குது. அது தகவல் பெரு உரிமை சட்டத்தில் கேட்டால் தமிழ் தகவல் ஆணையத்திலிருந்து அவர் கேட்குறதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ யாரா நீ கேட்குற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க திமிர் பிடிச்சவனுங்க அது இன்னும் பட்டு கொடுக்கல. அது 1.5 வருஷமாக பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் சரி பண்ணணும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் இந்தியா பூரா செக் பண்ணணும், நிஜமாகவே கட்டிட்டு இருக்கிறாங்களா இல்லை கட்டினதா கட்டிக்காரன் காசு அடிச்சிட்டானான்னு சொல்லி. அப்புறமா தமிழ் தாய் வாழ்த்தை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போங்க. அந்த நண்பர் நான் கொண்டு போகிறேன் சார்னாரு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, கொண்டு போகல. ஒரு வேளை கொண்டு போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் மோகன்ராஜ் பேர் அடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் இருக்கார் போல தெரியுது. அதனால் யாராவது தமிழ் தாய் வாழ்த்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போங்க. இந்த ஊழல் வீட்டு வசதி திட்டத்தில் ஊழலை கொண்டு வந்து அவங்க எந்தெந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அவன் கலெக்டராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, மொத்த பையனும் குண்டத்தடுப்பு சட்டத்தில் கொண்டு வர மாதிரி ஐயா அந்த அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிச்சை எடுத்தவர். அவர் அந்த சட்டத்தை திருத்தி அந்த மாதிரி வீட்டு வசதி திட்டத்தில் ஊழல் நடந்ததுன்னா அவங்களெல்லாம் குண்டத்தடுப்பு சட்டத்தில் உள்ளே போடுங்க. குண்டத்தடுப்பு சட்டத்தில் உள்ளே போடுங்க. ஜெய்ஹிந்த்.